இந்தியா கண்மூடித்தனமாக ஒரு வெள்ளம் வந்தோன்னு வந்து இறங்குற இந்தியா. எம்பஸில் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். போலீஸார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு சிறுவர்கள் கூட அதிகமாக திறந்து கொண்டிருக்கிறார்கள். இனியொரு இடத்துல அவர்கள் இப்படியான தவறுகளை செய்ய பயப்படுவார். எங்களுடைய நிலங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் தையிட்டி விகாரைக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். இங்கே வந்து நிறைய மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அதை விட பல்கலைக்கழக மாணவர் கூட அதிகமாக உள்ள வந்திருக்கணும் என்று சொன்னால் இன்றைய தினத்தில் போராட்டம் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. வேண்டாம் 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 தமிழன் என்று சொல்லடா. இந்த மண்ணங்களின் ராணுவமே சட்டவிரோத விகாரைக்கு ராணுவமே வழக்கறிஞர் நடராஜ காந்தீபன், வழக்கறிஞர் சுகுமாரி, வாஜிபி சுதா மறுப்பு கூடாரங்கள் அமைக்கக்கூடாது எனது. யாழ்ப்பாணம் கேம்பஸில் வந்து இப்போ நிறைய மாணவர்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் வந்து போலீஸாருடைய சோதனை சாவடிகள் வந்து போடப்பட்டிருக்குது. அதில் வந்து பேர் வந்து கொடுத்து தான் உள்ளுக்குள்ளே வரலாம் எல்லாருமே. அதுதான் இப்போ அதில் வந்து நடந்து கொண்டிருக்குது. போராட்ட இடத்துக்கு வந்து இப்போ மாணவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். போராட்டங்களில் வந்து சிறுவர்கள் கூட அதிகமாக திறந்து கொண்டிருக்கிறார்கள். எமது தாயகத்தில் உள்ள எமது சொந்த காணியிலே கையிட்டி விகாரையை கட்டியிருப்பதாக புத்த விகாரைக்குரிய விகாதிபதி நைனாதிபதி விகாதிபதி பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது இந்த ஜனாதிபதியின் காதில் கேட்கவில்லையோ தெரியாது. ஏனென்றால் திட்டமிட்டு சிங்கள பேரினவாத அரசு எங்களை அழிப்பதற்காகவே இன்று நாங்கள் வரும்போதே 2 இடத்துல பதிகிறார்கள். நாங்கள் என்று சொல்லுகிறோம், எங்கள் நிலத்தில் உள்ள விகாரையை எடுங்கள், விகாரையை எடுத்து வேற காணித்தாரதெல்லாம் விடுவோம். ஏனென்றால் சட்டவித விகாரையை என்ன முடிவோடு கட்டினார்கள். இது மட்டுமல்ல, முல்லைத்தீவில் குருந்தூர் மலையில் கட்டப்பட்டது, திருவோணமலையில் கட்டப்பட்டது, இப்படி தொடர்ந்து இன்று வவுனியாவில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்டு இது பௌத்த பூமியாக்குவதற்காக 2009ஆம் ஆண்டு நாங்கள் எங்களை கொண்டு போய் முகாமுக்கு அடைத்துவிட்டு புத்த பெருமானினுடைய சின்னங்களை இவர்கள் மண்ணிலே புதைத்துவிட்டு புத்த பெருமானின் போதனை தவித்து உண்மையாகவே இந்த சிங்கள பேரினவாதம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாடு அழிவுக்கு காரணமே இவர்களுடைய ஆட்டம்தான் என்பதை நான் பதிவிட விரும்புகிறேன். இன்றைய போராட்டம் இப்படி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். எமது சர்வதேசம் எங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இத்தனை பேரை அடைக்கலாம், கொண்டு போய் பிடிக்கலாம், விடலாம். ஆனால் ஜனநாயக முறையிலே போராட்டம் நடக்க வேண்டும். உண்மையாகவே எங்கள் அயல் நாடான இந்தியா கண்மூடித்தனமாக ஒரு வெள்ளம் வந்தோன்னு வந்து இறங்குற இந்தியா. இந்த பிரச்சனை தமிழண்ட பிரச்சனை 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்து பிரச்சனை ஒரு மாநில சுயாட்சியை வடக்கு கிழக்கில் இணைந்து இந்த புத்த சின்னம் எங்களுக்கு தேவையில்லை. இங்கே வடக்கு கிழக்கில் புத்த பெருமான கும்பிடுற ஒரு தர்மம் இல்லை. சரி, புதிய புதிய தேவாலயங்களை உருவாக்குறாங்க. இந்த காசுகள் எங்கே வருது? நாடு கடன் சுமையில் இருக்கிறது. இன்றைக்கு 25,000 ஜனாதிபதி மக்களுக்கு கொடுத்து விட்டுட்டு பவுன் விலை இன்றைக்கு எங்கே ஏறி இருக்கு? எல்லாம் திட்டமிட்டு தமிழ் மக்களையும் இந்த மக்களையும் பந்தாடி கொண்டிருக்கார்கள். முன்னே அரசை விட திட்டமிட்டு இந்த அனுர அரசு எமது இனத்தை அழித்துக் கொண்டிருப்பது என்பதை நான் ஆணித்தரமாக பதிவிடுகிறேன். நன்றி. எந்த விதமான சாத்தியமான விடைகளும் கிடைக்காது. ஏனென்றால் இவர்கள்லாம் இந்த இனப்படுகொலை நடத்தியவர்கள். இவர்கள்லாம் என்றும் சட்டத்துக்கு புறம்பான முறையில் இந்த விகாரையை கட்டி போட்டு தங்களுடைய அரசு இயந்திரத்தை கொண்டு எங்களுடைய மக்களுடைய உரிமை போராட்டத்தை இவர்கள் அடக்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களை பொறுத்த மட்டிலே இதற்கு சர்வதேச தலையீடு தேவை. சர்வதேசம்தான் எங்களுக்கான அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்திடமோ அல்லது இலங்கையை சேர்ந்த எந்த
ஜனாதிபதியிடமும் நாங்கள் நம்பிக்கை கொள்வதாக இல்லை. இன்று கூட ஒரு மாற்று அரசாங்கம் வந்ததன் பிற்பாடும் எங்களுடைய மக்கள் நிராயுத பாணிகளாக இந்த சாத்திய போராட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய வேலன் சுவாமி அவர்களை சென்ற போராட்டத்திலே அடித்து அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற முறையிலே அவரை அடாத்தாக கைது செய்து ஒரு அநாகரிகமான முறையிலே நடந்து கொண்டார்கள். எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலங்களிலே வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயக பூமி எங்களுடைய நிலங்களிலே நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு சர்வதேச சமூகம் தலையீடு செய்ய வேண்டும். நாங்கள் உயிர்களை பலியாக்கி இருக்கின்றோம், இனப்படுகொலை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் தமிழர் தாயக நிலப்பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கம்தான் இந்த திச விகாரை. எனவே இந்த எங்களுடைய மண் விடுவிக்கப்படும் மட்டும் சாத்வீக ரீதியிலே நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறி நிற்கின்றோம். நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும், எவ்வளவு கைதுகள், உடல் உபாதைகள், கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வரும் பொழுது கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீசார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள், எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை. கால தாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரேடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களில் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அதே போல ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற, சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினை யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம், தொல்பொருள் திணைக்களமாக இருக்கலாம், இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம், திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்றாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம், ஸ்ரீலங்கா காவல்துறை, அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அனுர அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் எங்களுடைய உரிமைகளை, விடுதலையை அடைய முடியும் என்பதைத்தான் இது சத்தியம் சொல்லி நிற்கிறது. அரசாங்க அதிபர் கலைத்தது கூட வெறும் ஒரு ப்ரொபோசல் மட்டும்தான். அந்த ப்ரொபோசல் அவர் இனி இந்த விகாராதிபதியிட்ட அனுமதி பெற வேண்டுமாம். அதற்கு பிறகு இந்த விகாராதிபதி தன்னுடைய மேல்மட்டங்களில் அனுமதி பெற வேண்டுமாம்டா. இந்த இடத்துல விகாராதிபதியும் அவருடைய மேல்மட்டமும் முடிவெடுக்கிறேன்னு சொன்னால் இந்த அரசு அதிகாரிகள், அரசாங்க அதிபர்கள், பிரதேச சபைகள், அரசாங்கம், நீதித்துறை எல்லாம் என்னத்துக்கு என்ற கேள்விதான் எங்களிடத்து எழுகிறது. அதேபோன்று நாங்கள் மக்களாக எங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வந்திருக்கீங்க. அனைவரும் எங்களுக்கு பலம் சேர்க்க வேண்டும். இந்த இடத்தை நாங்கள் மீட்டு விட்டோம்டா இனி ஒரு இடத்துல அவர்கள் இப்படியான தவறுகளை செய்ய பயப்படுவார்கள். இது நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோமானால் இதே ஒரு உதாரணமாக அமைந்துவிடும். நாளைக்கு இன்னொரு இடத்திலையும் இந்த பௌத்தத்தின் பேரால் நில ஆக்கிரமிப்புகளை செய்வதற்கு இது ஒரு உதாரணமாக அமைந்து விடக்கூடாது. பல மக்கள் இங்கே ஒன்று கூடிய வண்ணம் உள்ளனர். தாங்களும் அனைவருமே எங்களோட தோள் கொடுத்து இந்த நிலமைப்பில் ஒரு பங்காளிகளாக ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை வரை இந்த போராட்டம் தொடரும். அதற்காக இது ஒரு கலவரமாகவும் அப்படி என்று நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம். இது ஒரு சாத்வீக ரீதியான போராட்டம். போலீசார் பலர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் நாங்கள் எங்களுடைய நீதிமன்ற உத்தரவை மீறாமல், எந்த வகையிலும் மீறாமல் அமைதி வழியில் தான் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். அதனால் எந்த ஒரு கைதுகளோ எந்த ஒரு பிரச்சனைகளும் இடம்பெற வாய்ப்பில்லை. இந்த அமைதி வழியான போராட்டத்தில் அனைவரையும் பங்கெடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஆயுதங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை உடனே இடிச்சகற்று. சட்டவிரோத விகாரியை